ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். சென்னை பெருங்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் ப்ரோ மீட் பண்ண தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி அவர் ரெடி பண்ண மோஃபா நிறைய பைக்ஸை பார்த்துருந்தோம். சுசுகி ஷோகன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவரோட வண்டிக்கு பெயிண்டிங் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே அவரே பண்ணிக்கிறாரு. ஸோ ஃப்ரண்ட் மட்கார்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிளிட்டர்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நிழலில் பிளாக்காக தெரியும், வெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஷேடில் தெரியும் இந்த ஃப்ரண்ட் மட்கார்டு. ஸோ டேங்க்கு, மாஸ்க், இது எல்லாமே இம்போர்ட்டட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிளிட்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இம்போர்ட்டட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பெயிண்ட்டோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ருபீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரு, இந்த கோல்டு லைன்லாம் உங்களுக்கு வந்து பெயிண்ட்லேயே கொடுத்துருக்காரு. ஸோ மாஸ்க் எல்லாமே பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாமே இம்போர்ட்டட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் இப்போ தான் பெயிண்டிங் கற்றுக்கிறாரு. எந்த அளவு பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பெயிண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6000 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே டேங்க்கு இந்த மாதிரி ஃபுல் செட்னு வந்து வெளியில் பெயிண்ட் பண்ணால் எந்த ப்ரைஸில் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவரே ஏன் பெயிண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை கம்மி பண்ணுறதுக்கு, செகண்ட் பார்த்தீங்கன்னா